இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே ஆண்டவரே, இந்த ஆராதனை வழியாக நீர் எங்களுக்கு எவ்வளவோ ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறீர். நாங்கள் உம்மிடத்திலே நம்பிக்கையோடு வரும்பொழுதும், உம்முடைய வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபிக்கும் பொழுதும் எங்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்மீக நலன்களையும் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் நீர் செய்திருக்கிறீர். நீர் செய்யவிருக்கிற எல்லா அற்புதங்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். இறைப்பற்று இல்லாதவர்கள் இவ்வாறு எண்ணி நெறி தவறி சென்றார்கள். அவர்களின் தீய ஒழுக்கமே அவர்களை பார்வையற்றோர் ஆக்கிவிட்டது. அவர்கள் கடவுளின் மறைவான திட்டங்களை அறியவில்லை, தூய வாழ்வுக்கு கைமாறு உண்டு என்று நம்பவில்லை என்று கூறுகிறது. தீய வழிகளில் நடக்கின்றவர்கள், இறைவனுக்கு எதிராக செயல்களை செய்கின்றவர்கள் எவ்வாறு ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை இழந்து விடுவார்கள் என்பதை தெல்லம் தெளிவாக விளக்குகிறது இன்றைய முதல் வாசகம். நாம் நல்ல செயல்களை செய்து இறைவனுக்கு ஏற்றவர்களாக வாழ்ந்து நாம் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக இருப்போம். இறைவன் நமக்கு அற்புதங்களை செய்வார். நற்செய்தி வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். இயேசுவை பிடிக்க முயன்றார்கள், எனினும் அவருடைய நேரம் இன்னும் வரவில்லை என்று. கடவுளின் பணியை இயேசு கிறிஸ்து செய்து கொண்டிருந்த பொழுது பரிசேயர்கள் கோபமடைந்து இயேசுவை கொல்ல முயன்றார்கள். இயேசு எப்போதுமே நல்லதையே செய்து வந்தார். நற்செயல்களை செய்து அற்புதங்களை செய்தார். இயேசுவே இன்றும் எங்களுக்கு பல அற்புதங்களை நாள்தோறும் செய்து கொண்டிருப்பவரே, இது உம்மை நாடி நாங்கள் வருகிறோம். எங்கள் குடும்பங்களையும் எங்கள் குழந்தைகளையும் எங்கள் வாழ்க்கையும் ஆசீர்வதியும். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.